வணக்கம் மாணவர்களே. இப்போ இந்த வீடியோவில் வந்து 7ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அலகு 1 சமூகவியல் பாடத்தில் அலகு 1 புவியியல் உள்ளமைப்புங்கிற பாடத்துக்கான நம்ம புக் பேக் ஆன்சர்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம தமிழுக்கு, சயின்ஸுக்கு, அப்புறம் சோசியலில் ஃபஸ்ட் லெசனுக்கு, ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசனுக்கு நம்ம ஆன்சர்ஸ் போட்டிருக்கோம். அதை பார்க்கலான்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பார்த்துக்கு ஆன்சர் நீங்கள் குறிச்சிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க இதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இது வந்து இப்போ நியூ சிலபஸ்க்கான ஆன்சர்ஸ் 2025 நியூ சிலபஸ்க்கான ஆன்சர்ஸ். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்ய எத்தனாம் பக்கம் இருக்குன்னா 165ஆம் பக்கம் இருக்குது. எடுத்துக்கோங்க. நைஃப் டேஸ் ஆல் ஆனது. ஆன்சர் நிக்கல் மற்றும் பெரஸ். அடுத்து இரண்டாவது, நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு டேஸ் விளிம்பின் அருகில் ஏற்படுகின்றது. ஆன்சர் தட்டுக்கள். அடுத்து மூன்றாவது, நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை டேஸ் மூலம் அளக்கலாம். ஆன்சர் ரிக்டர் அளவு. அடுத்து நான்காவது, பாறை குழம்பு வெளியேறும் குறுகலான பிளவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் எரிமலை துளை. அடுத்து ஐந்தாவது, மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை ஸ்ட்ராம்போலி. அடுத்து ஆறாவது, டேஸ் பகுதி பெருங்கடல் பகுதி நெருப்பு வளையம் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் வந்து பசிபிக். அடுத்து கோயிட் எழுதி நிரப்புக. புவிக்கருவத்துக்கும் காசத்துக்கும் இடையே அமையும் எல்லை கோடு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் வந்து மோஹோரோவிசிக். அடுத்து இரண்டாவது, நிலநடுக்க அலைகளை பதிவு செய்யும் கருவியின் பெயர். ஆன்சர் நில அதிர்வுமானி. அடுத்து மூன்றாவது, பாறை குழம்பு வெளியேறி அது பரவி கிடக்கும் பகுதி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் எரிமலை வெளியேற்றம். அடுத்து நான்காவது வந்து செயல்படும் எரிமலைக்கு உதாரணம் என்னன்னா ஸ்ட்ராம்போலி. அடுத்து ஐந்தாவது, எரிமலைகளின் அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை டேஸ் என அழைக்கின்றன. ஆன்சர் வந்து எரிமலை ஆய்வியல். அடுத்து பொருந்தாததை வட்டமிடுக. ஃபஸ்ட்டு மேலோடு, மாக்மா, புவிக்கருவம், கவசம். ஃபஸ்ட்டு ஆன்சர் கவசம். ரெண்டாவதுக்கான ஆன்சர் வந்து சிஸ்மிக் அலைகள். மூணாவதுக்கான ஆன்சர் கரக்கடோவா. நாலாவதுக்கான ஆன்சர் எரிமலை பள்ளம். ஐந்தாவதுக்கான ஆன்சர் வந்து பியூஜிமா. அடுத்து பொறுத்துக்கான ஆன்சர் பாருங்கள். நிலநடுக்கத்துக்கு ஆன்சர் திடீர் அதிர்வு. சிமாக்கு ஆன்சர் சிலிக்கா மற்றும் மக்னீசியம். பசிபிக் நெருப்பொலையத்துக்கு ஆன்சர் வந்து உலக எரிமலைகள். சுனாமிக்கு ஆன்சர் ஜப்பானிய சொல். அடுத்து கென்யா மலை. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்பிரிக்கா. 4, 5, 1, 2, 3. நெக்ஸ்ட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் வந்து எது சரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் குறிச்சிக்கோங்க. கூற்றும் காரணமும் சரி, கூற்றே காரணம் சரியாக விளக்குகிறது. அடுத்து ரெண்டாவதுக்கான ஆன்சர் வந்து அதே ஆப்ஷன் தான். கூற்று காரணமும் சரி, கூற்றே காரணம் சரியாக விளக்குகிறது. அடுத்து நமக்கு ஒரு வரியில் விடையளிக்கும் கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட் கொஸ்டின், புவியின் மேலோட்டின் பெயரை எழுதுக. இதற்கான ஆன்சர் நமக்கு 164ஆம் பக்கம் இருக்குது. 164ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. சுருக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் 3ஆவது லைன், புவியின் மேலோடு சியால் ஆகும். இதுதான் வந்து முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து இரண்டாவது, ரைட்டு தான். முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் புவியின் மேலோடு சியால் ஆகும். இது வந்து முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அது ரெண்டாவது கொஸ்டின், சியால் என்றால் என்ன. இதற்கான ஆன்சர் நமக்கு 158ஆம் பக்கம் இருக்குது. 158ஆம் பக்கம் பாருங்கள். சியால் என்றால் என்ன. ஆறாவதுக்கான இது வந்து சியால் எங்கே இருக்குது பாருங்கள். இந்த மேலே இருக்குது பாருங்கள். கனிம கூறுகளான சிலிக்கா மற்றும் அலுமினிய தாதுக்களால் ஆனது. இப்பகுதியை சியால் என்று அழைக்கிறோம். அது வரைக்கும் அந்த மேலேருந்து 4ஆவது லைனில் கனிம கூறுகளான சிலிக்கா மற்றும் அலுமினிய தாதுக்களால் ஆனது. இப்பகுதியை சியால் என்று அழைக்கிறோம். அது வரைக்கும் ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து மூன்றாவது பாருங்கள். புவி பாறைக்கோள தட்டின் நகர்வின் பெயர் என்ன. ஆன்சர் வந்து களைத்திட்டு நகர்வுகள். அதை பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து நாலாவது, செயலிழந்த எரிமலைக்கு உதாரணம். ஆன்சர் வந்து 163ஆம் பக்கம் இருக்குது. 163ஆம் பக்கம் பாருங்கள். செயலிழந்த எரிமலை சொல்லி ஹெட்டிங் போட்டிருக்காங்களா. அதுக்கு சைடில் இங்கே மேலே பாருங்கள் மியான்மரின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து உதாரணங்கள் ஆகும். அது வரைக்கும் 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து கீழ் காண்பவற்றுக்கு சுருக்கமாக விடையளிக்கும். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கவச அடுக்கு என்றால் என்ன. இதற்கான ஆன்சர் நமக்கு 158ஆம் பக்கம் இருக்குது. 158ஆம் பாருங்கள். கவசம், புவி மேலோட்டின் கீழடுக்கு கவசம் என அழைக்கப்படுகிறது. இதுதான் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து இரண்டாவது, புவி கர்வம் பற்றி சுருக்கமாக எழுதவும். இதற்கான ஆன்சரும் அதே 158ஆம் பக்கம் தான் இருக்குது. புவி கர்வம் சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை வந்து குறிச்சிக்கோங்க. புவியின் மையப்பகுதி புவி கர்வம் என குறிப்பிடப்படுகிறது. அந்த ஒரு லைன் குறிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு நிலநடுக்கம் வரையது. இதற்கான ஆன்சர் நமக்கு 159ஆம் பக்கம் இருக்குது. 159ஆம் பக்கம் நிலநடுக்கம் சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா. அதில் அந்த ஃபஸ்ட்டு 4 லைன் குறிச்சிக்கோங்க. நிலநடுக்கத்துக்கான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா சீஸ்மோகிராஃப் என்றால் என்ன. இதற்கான ஆன்சர் நமக்கு 160ஆம் பக்கம் இருக்குது. 160ஆம் பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே அந்த படத்துக்கு மேலே
புவி அதிர்வுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து 9 வரை உள்ளது இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 5வது எரிமலை என்றால் என்ன? இதற்கான ஆன்சர் நமக்கு 161ஆம் பக்கம் இருக்குது. எரிமலைன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டிருக்காங்களா, அந்த புவின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து இங்கே சைடில் எரிமலை என்கிறோம் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 6வது செயல்படும் அடிப்படையில் 3 எரிமலைகளின் பெயர்களை எழுதுக. இதற்கான ஆன்சர் நமக்கு 163ஆம் பக்கம் இருக்குது. 163ஆம் பக்கம் செயல்படும் எரிமலைன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் அந்த படம் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே பாருங்கள் மத்தியன்னு சொல்லி இருக்கும், அவற்றுள் சொல்லி மத்தியன்றக்க அந்த மத்தியிலிருந்து குறித்து செயல்படும் எரிமலை ஆகும் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. 6வது கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு காரணம் கூறு. புவியின் உட்புறத்திலிருந்து ஒருவருமே மாதிரி எடுக்கவில்லை. இதற்கான ஆன்சரை நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் எங்கேயாவது பேஜில் இடம் இருந்துச்சுன்னா எழுதி வச்சுக்கோங்க, நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. புவியின் உட்புறத்திலிருந்து ஒருவருமே மாதிரி எடுக்கவில்லை, ஏனென்றால் புவியின் உள்ளே செல்ல செல்ல அதன் வெப்பம் அதிகரித்து கொண்டு செல்லும். இதுதான் அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 2வது கண்டங்களின் மேலோடு கடலின் மேலோட்டை விட அடர்த்தி குறைவு. இதற்கான ஆன்சர் நமக்கு 157ஆம் பக்கம் இருக்குது. பாருங்கள், புவி மேலோடு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் பாருங்கள் அந்த கண்ட பகுதியின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து ஆனது இருக்கு பாருங்கள், அது வரைக்கும் 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர் குறிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேறுபடுத்துக சியால் மற்றும் சிமா. இதற்கான ஆன்சர் நமக்கு 158ஆம் பக்கம் இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் எப்படி எழுதணும்னா அட்டவணை போட்டு எழுதிக்கோங்க. சியால் மற்றும் சிமா. ஃபஸ்ட்டு சியால் மேலே இருக்குது, அது சிமா கீழே இருக்குது. சியால் இருக்கா, சியாலில் வந்து நீங்கள் முதல் மேலே சியான்னு போட்டுக்கோங்க, இந்த சைடு வந்து சிமான்னு போட்டுக்கோங்க. முதல் வந்து இந்த சைடு என்ன எழுதணும்னா நீங்கள் புவி மேலோடு 2 பிரத்யோக பிரிவுகளை கொண்டது, கண்டங்களின் மேற்பகுதி கருங்கற்பாறைகளால் ஆனது. அதை வந்து முதல் பாயிண்டாக எழுதிக்கோங்க. அடுத்து வந்து 2வது பாயிண்டாக நீங்கள் என்ன எழுதணும்னா அது கீழே கனிமக்கூறுகளான சிலிக்கா மற்றும் அலுமினிய தாதுக்களால் ஆனது, இப்பகுதியை சியால் என்று அழைக்கிறோம். அதை வந்து 2வது பாயிண்டாக எழுதிக்கோங்க. அடுத்து சிமா நீங்கள் சைடில் வந்து அட்டவணை போட்டிருப்பீங்களா, அதில் முதல் பாயிண்ட் என்ன எழுதணும்னா மேலோட்டின் கீழ்ப்பகுதி அடர்ந்த பசால்ட் பாறைகளான ஒரு தொடர்ச்சியான பிரதேசமாகும். அது வந்து முதல் பாயிண்ட்லேயும். 2வது இதில் வந்து கடல் தரைகளான இப்பகுதி சிலிக்கா மற்றும் மெக்னீசியத்தை மூலக்கூறுகளாக கொண்டு அமைந்ததாகும். இது வந்து 2வது பாயிண்ட். அட்டவணை மாதிரி போட்டு எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள் செயல்படும் எரிமலை மற்றும் உறங்கும் எரிமலை. இதையும் நீ என்ன செய்யணும் ஒரு வேறுபாடு அதை எழுதணும். 163ஆம் பக்கம் இருக்குது. இதற்கான ஆன்சர் பாருங்கள் என்ன எரிமலை, செயல்படும் எரிமலை மற்றும் உறங்கும் எரிமலை. செயல்படும் எரிமலை மேலே இருக்கா, முதல் செயல்படும் எரிமலையின் சைடு போட்டு அந்த சைடு வந்து உறங்கும் எரிமலைன்னு போட்டுக்கோங்க. செயல்படும் எரிமலையில் முதல் பாயிண்ட் என்ன எழுதணும்னா அடிக்கடி வலித்து பாறைக்குழம்பை வெளிப்படுத்தும் எரிமலைகள் செயல்படும் எரிமலைகள் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கு கீழே அந்த மத்திய செயல்படும் எரிமலைகளா அதை வந்து எழுதிக்கோங்க. அடுத்து இந்த சைடில் உறங்கும் எரிமலைன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு ஃபஸ்ட்டு பாயிண்டாக நீங்கள் என்ன எழுதணும்னா பல வருடங்களாக இருக்கு அதிலிருந்து எரிமலைகள் என அழைக்கப்படுகின்றன இருக்கு பாருங்கள், அது வரைக்கும் வந்து நீங்கள் முதல் பாயிண்டாக எழுதிட்டு அதுக்கு கீழே இத்தாலின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது, அதுலேருந்து எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை வந்து 2வது பாயிண்டாக எழுதிக்கோங்க. இது வந்து நீங்கள் வந்து அட்டவணை போட்டு எழுதணும். முதல்ல இந்த சைடு செயல்படும் எரிமலையை போட்டுக்கோங்க, இந்த சைடு உறங்கும் எரிமலை போட்டு அட்டவணை மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 10 அளவில் விடையெளி. ஃபஸ்ட் கொஸ்டின் நிலநடுக்கத்தின் விளைவுகள் பற்றி எழுதுக. இதற்கான ஆன்சர் நமக்கு 160ஆம் பக்கம் இருக்குது. நிலநடுக்கத்தின் விளைவுன்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது கீழே நிலநடுக்கம் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது, அதிலிருந்து இந்த சைடு ஒரு இந்திய பெருங்கடல்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு மேலே சுனாமி நிகழ்வு அதிகம் காணப்படுகிறது, அது வரைக்கும் அந்த ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க. இதை நீங்கள் பாயிண்டாக போட்டு எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பேரா மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் பாயிண்டாக போட்டு எழுதிக்கோங்க. முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 2வது எரிமலை வெடிப்பின் அடிப்படையில் அதன் வகைகளை விளக்குக. இதற்கான ஆன்சர் 162ஆம் பக்கத்துலேயும் 163ஆம் பக்கத்தில் இருக்குது. முதல் 172ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. எரிமலையின் வகைகள் சொல்லி போட்டுட்டு அந்த 3 லைன் எழுதிட்டு இந்த சைடில் அந்த 3 எழுதிக்கோங்க. செயல்படும் எரிமலை, உறங்கும் எரிமலை, செயலிழந்த எரிமலை போட்டு செயல்படும் எரிமலைன்னு போட்டு அது கீழே எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. உறங்கும் எரிமலைன்னு போட்டு அது கீழே எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. செயலிழந்த எரிமலைன்னு போட்டுட்டு அது கீழே எல்லாத்தையும் அந்த உதாரணங்கள் வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே நம்ம கொஸ்டின்ஸில் படித்தது தான். ஸோ நீங்கள் அது எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே எழுதிக்கோங்க. ஒவ்வொன்றையும் ஹெட்டிங் போட்டு அது கீழே அதை ஃபுல்லாத்தையும் எழுதிக்கோங்க. இது வரைக்கும்னா உதாரணங்களாகும் இருக்கோ அது வரைக்கும். 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 3வது முக்கியமான எரிமலை மண்டலங்களை எழுதி ஏதேனும் ஒன்று பற்றி விவரி. இதற்கான ஆன்சர் நமக்கு 163ஆம் பக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன எரிமலைன்னு பார்த்துக்கோங்க. 3 உலகிலிருந்து எழுதிக்கோங்க. உலகில் 3 முக்கிய எரிமலை நிகழ்பகுதிகள் உள்ளன, அவைன்னு போட்டு இந்த 3 எழுதிட்டு பசிபிக் வளைய பகுதியும் போட்டு அது கீழே அந்த ஃபுல்லாக என்று அழைக்கின்றனர், அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இது வந்து 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர்.
இப்போ நம்ம இந்த பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. தேங்க்யூ.